தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜப்பான் நாடு அது குத்துச்சண்டைக்கும் பிரபல்யமான ஒரு நாடு. ஜப்பான் நாடு பல்வேறு விடயங்களுக்கு பிரபல்யமானது, குத்துச்சண்டைக்கும் பிரபல்யமான ஒரு நாடு. பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஜப்பான் நாட்டிலே குத்துச்சண்டை மிக பிரபல்யமாக இருந்த நாட்களிலே ஒரு சிறுவனுக்கு தானும் ஒரு குத்துச்சண்டை வீரனாக வர வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுகின்றது. அவனை சிறுவன் என்றும் சொல்ல முடியாது, ஒரு இளைஞன் என்கின்ற பருவத்தை அண்மித்து கொண்டிருக்கின்ற அல்லது எட்டி பிடித்திருக்கின்ற ஒரு இளைஞன். இனி இளைஞன் என்றே அவனை வைத்துக் கொள்வோம். அந்த இளைஞனுக்கு தானும் ஒரு குத்துச்சண்டை வீரனாக வர வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்படுகின்றது. எனவே குத்துச்சண்டையை பயிற்றுவிக்கின்ற பல ஆசிரியர்களை தேடி சென்று தனக்கு குத்துச்சண்டையை பயிற்றுவிக்குமாறு அவன் வேண்டுகோள் விடுக்கின்றான். அவனை பார்த்த அனைவருமே உடனடியாக அவன் கேட்ட மாத்திரத்திலேயே தங்களால் அவனுக்கு குத்துச்சண்டையை பயிற்றுவிக்க முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகிறார். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அந்த இளைஞன் அது இடது கை இந்த தோள்பட்டையிலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு வலது கை மாத்திரம்தான் இருந்தது. இடது கை இருந்த இடத்திலே அந்த தோள்பட்டையிலிருந்து அந்த கை துண்டிக்கப்பட்டிருந்தது. அது அவனது பிறப்பிலே அமைந்ததா அல்லது விபத்தின் மூலம் நடந்ததா என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு கைகள் இல்லை. அதனால் தான் அவனை பார்த்ததுமே எந்த ஒரு குத்துச்சண்டையை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியரும் அவனுக்கு குத்துச்சண்டையை பயிற்றுவிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தனர். ஆனால் அந்த இளைஞனோ மனம் சோர்ந்து விடவில்லை. ஒவ்வொரு ஆசிரியர்களை தேடி சென்று தனக்கு குத்துச்சண்டை பயிற்றுவிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றான். இறுதியாக ஒரு ஆசிரியர் அவனுக்கு குத்துச்சண்டை பயிற்றுவிப்பதாக ஒப்புக்கொள்கின்றான். அவன் அந்த ஆசிரியரை தன்னுடைய குருவாக அன்று முதல் ஏற்றுக்கொள்கின்றான். அந்த ஆசிரியர் அந்த இளைஞனை தன்னுடைய வீட்டிலேயே தங்கியிருந்து குத்துச்சண்டையை பயிலுமாறு சொல்கின்றார். அவனும் சரி என்று சொல்லி சொல்லுகின்றான். காலை எழுந்ததும் பலருக்கும் பலவிதமான பயிற்சிகள் நடைபெறும். பலவிதமான சண்டை நுட்பங்களை அந்த ஆசிரியர் கற்பித்து கொடுப்பார். ஆனால் இந்த இளைஞனுக்கு இந்த பயிற்சிகளை மாத்திரம், இந்த உடலை தேற்றுவதற்காக பலம் பெறுவதற்கான பயிற்சிகளை மாத்திரம் வழங்கி கொண்டு சண்டை நுட்பங்களை நீண்ட நாட்களாக அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த இளைஞனும் குரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவ்வாறு செய்கிறார் என்று காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அந்த குரு இந்த இளைஞனை மாத்திரம் தனியாக அழைத்து இந்த குத்துச்சண்டையிலே ஒரு நுட்பத்தை மாத்திரம் கற்றுக் கொடுக்கின்றார். அவன் அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு நன்கு பயிற்சி செய்கின்றான். உண்மையை சொல்ல போனால் அந்த நுட்பத்தை அந்த ஆசிரமத்திலே மிக திறமையாக பயன்படுத்தக்கூடிய ஒருவனாக அந்த இளைஞன் தான் காணப்படுகின்றான். ஏனைய மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர், அந்த குரு 10க்கும் மேற்பட்ட குத்துச்சண்டை நுட்பங்களை கற்றுக் கொடுத்து விட்டார். ஆனால் இவனுக்கு இந்த ஒரே ஒரு நுட்பத்தை தான் கற்றுக் கொடுத்தபடியே உள்ளது. இவன் இதனையும் அவதானித்து விட்டு காத்து கொண்டிருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் தன்னுடைய குரு தனக்கும் ஏனைய நுட்பங்களை கற்றுத் தருவார் என்று ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றான். அவனது எதிர்பார்ப்பு நிறைவேறவே இல்லை. அந்த அணி முழுவதும் இனி சரி, நீங்கள் எல்லோரும் குத்துச்சண்டையை கற்றுக்கொண்டு விட்டீர்கள், அவரவர் ஊர்களுக்கு செல்லுங்கள், அங்கே நடைபெறுகின்ற போட்டிகளிலே பங்கு பெற்றுங்கள் என்று சொல்லி குரு எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்புகின்றார். இந்த இளைஞன் தயங்கி குருவின் அருகிலே சென்று, எனக்கு ஒரு நுட்பத்தை மாத்திரம் தானே கற்றுத்தந்தீர்கள், என்னையும் வீட்டுக்கு செல்ல சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றார். குரு அதற்கு எது பதிலும் கூறாமல், நீ உன்னுடைய வீட்டுக்கு செல், உன்னால் முடிந்தவரை குத்துச்சண்டை போட்டிகளிலே பங்கு பெற்று உன்னால் முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்கிறார். இந்த இளைஞனும் தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார். அந்த நாட்டிலே நடைபெறுகின்ற மிக பிரபல்யமான ஒரு குத்துச்சண்டை சுற்று போட்டிக்கான அறிவித்தல் இப்பொழுது விடுக்கப்படுகின்றது. இந்த இளைஞன் தயங்கி சென்று அந்த குத்துச்சண்டை சுற்று போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக தனது பெயரை பதிவு செய்கின்றான். அவன் தன்னுடைய பெயரை பதிவு செய்த பொழுதே அங்கே அந்த குத்துச்சண்டை போட்டியை நடத்துபவர்கள் புன்னகை செய்கிறார்கள். ஒற்றை கையினால் ஒருவனால் குத்துச்சண்டை செய்ய முடியும் என்று சொல்லி அவனை நிராகரிக்க முயல்கிறார்கள். அவனோ பிடிவாதமாக தன்னுடைய பெயரை குத்துச்சண்டை சுற்று போட்டியிலே பதிகின்றான். இப்பொழுது அந்த போட்டிகள் ஆரம்பமாகி போட்டிகள் நடைபெறுகின்றன. முதன் முறையாக இவனுக்கான போட்டி நடைபெற உள்ளது. இவன் ஒற்றை கையுடன் அந்த குத்துச்சண்டை நடைபெறுகின்ற அந்த மேடைக்கு சென்றதும் எதிரே இருக்கின்ற குத்துச்சண்டை வீரன் இவனை பார்த்து புன்னகைக்கின்றான்.
அந்த வீரன் மாத்திரமில்லை, அங்கே பார்வையாளராக வந்திருந்த மக்கள் எல்லோருமே இவனை பார்த்து புன்னகைக்கிறார்கள். இவன் அதை பற்றி சட்டை செய்யாமல் தனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு குத்துச்சண்டை நுட்பத்தை பயன்படுத்தி அந்த எதிரே உள்ள குத்துச்சண்டை வீரனை தாக்குகின்றான். யாருமே எதிர்பாராத வகையிலே அந்த குத்துச்சண்டை வீரன் மயங்கி விழுந்து விடுகின்றான். இந்த இளைஞன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. அன்று ஏதோ தற்செயலாக நிகழ்ந்து விட்டது என்றுதான் இந்த இளைஞனை நம்புகின்றான். இந்த போட்டியை நடத்துபவர்கள் மற்றும் பார்வையாளர்களை நம்புகிறார்கள். ஆனால் எதிர்பாராத வகையிலே இந்த இளைஞன் தொடர்ச்சியாக அவன் பங்கு பெற்றுகின்ற எல்லா குத்துச்சண்டை போட்டிகளிலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கும் தெரிவாகிவிட்டான். இறுதிப் போட்டியிலே இவன் எதிர்கொள்ள இருக்கின்ற குத்துச்சண்டை வீரன் பல முறை அந்த நாட்டிலே நடந்த குத்துச்சண்டை குற்று போட்டியிலே இறுதியாக வெற்றி பெற்று பரிசில் பெற்ற ஒருவன். அவனுக்கு இந்த இளைஞனை பார்த்ததும் சிரிப்பாக இருக்கின்றது. நான் எத்தனை முறை இந்த குத்துச்சண்டை போட்டியிலே சாம்பியனாக வந்திருக்கின்றேன், என்னுடன் மோதுவதற்காக இவன் ஒற்றை கையுடன் வந்திருக்கிறான் என்று நகைப்பாக இருக்கின்றது. இப்பொழுது போட்டியை நடத்துபவர்கள் இந்த இளைஞனிடம் கேட்கிறார்கள், நீ வேண்டுமானால் இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளலாம், உனக்கு 2ஆம் இடம் கிடைக்கும் என்று. அந்த இளைஞனோ இல்லை இல்லை, நான் போட்டியில் பங்கு பெற்றுகிறேன் என்று தெரிவிக்கின்றான். இப்பொழுது சண்டை ஆரம்பமாகின்றது. அந்த குத்துச்சண்டை வீரன் அது முதல் தாக்குதலிலேயே இந்த இளைஞன் மயங்கி விழுந்து விட்டான். மயங்கி விழுந்த இளைஞன் சட்டென்று விழித்து எழுந்து நிற்கின்றான். அந்த மயங்கி விழுந்தவர் எழும்பாவிட்டால் மற்றவருக்கு போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவித்தல் வந்துவிடும். எனவே இவன் எழுந்து நிற்கின்றார். இப்பொழுது போட்டியை நடத்துபவர்கள் மீண்டும் அந்த இளைஞனை கேட்கிறார்கள், வேண்டுமானால் நீ இப்பொழுது விலகிக் கொள்ளலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, உனக்கு 2வது இடம் கிடைக்கும் என்று சொல்லி இளைஞன் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனை பயிற்றுவித்த குரு அங்கே இருந்து குரல் கொடுக்கின்றார், இல்லை இல்லை, அவனால் இந்த குத்துச்சண்டை போட்டியிலே பங்கு பெற்ற முடியும், அவன் பங்கு பெற்றட்டும் என்று சொல்லி மீண்டும் போட்டி ஆரம்பமாகின்றது. 2ஆம் முறையும் இந்த இளைஞன் தான் தாக்கப்பட்டு கீழே விழுகின்றான். இப்பொழுது 3ஆம் முறை இந்த இளைஞன் எழுந்து நிற்கின்றான். அந்த நேரத்திலே யோசிக்கின்றான், இந்த குரு எனக்கு கற்றுத்தந்த அந்த ஒரே ஒரு வித்தையை நான் பயன்படுத்தி பார்ப்போம் என்று யோசிக்கின்றான். ஆரம்பத்திலே அவன் அந்த வித்தையை, அந்த நுட்பத்தை பயன்படுத்தவில்லை. எதிரே நின்ற குத்துச்சண்டை வீரனை பார்த்ததும் பயந்து விட்டான். இப்பொழுது அதை பயன்படுத்தி பார்ப்போம் என்று யோசித்து விட்டு அந்த குரு காட்டி கொடுத்த அந்த நுட்பத்தை பயன்படுத்தி அந்த எதிரே நின்ற குத்துச்சண்டை வீரனை தாக்குகின்றான். அவனுடனே மயங்கி விழுந்து விட்டான். இப்பொழுது இந்த ஒற்றை கைகள் இல்லாத இளைஞன் குத்துச்சண்டை போட்டியிலே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. இவன் பரிசிலை பெற்றுக் கொள்ளுகின்றான். ஆனால் அந்த வெற்றியை அவனால் நம்ப முடியவில்லை. உடனேயே தன்னுடைய குருவை தேடி சென்று, குருவே, நீங்கள் இப்பொழுது எனக்கு கட்டாயமாக கூற வேண்டும், எவ்வாறு நான் இந்த குத்துச்சண்டை சுற்று போட்டியிலே வெற்றி பெற்றேன். உடனே குரு சிரித்தபடியே சொல்கின்றார், உனக்கு நான் காட்டித்தந்த அந்த தாக்குதல் நுட்பம் ஒரு அரிய வகையான ஒரு நுட்பம். அந்த தாக்குதலில் இருந்து எதிராளி தன்னை காத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உன்னுடைய இடது கையை அவன் பிடித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இடது கையை அவன் பிடித்து கொண்டால் தான் உன்னுடைய தாக்குதலில் இருந்து அவன் தப்பிக்கொள்ளலாம். ஆனால் உனக்குத்தான் இடது கையே கிடையாதே, எவ்வாறு உன்னுடைய எதிராளி உன்னுடைய இடது கையை பிடிப்பது என்று கேட்டதும் அப்போதுதான் குருவினது தந்திரமும் நுட்பமும் இந்த இளைஞனுக்கு விளங்கியது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். வீரம் என்பது தனியாக உடற்பலத்தில் மாத்திரமில்லை, விவேகத்திலும் தங்கியுள்ளது என்கின்ற பாடத்தையே இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.